ஹாய், வெல்கம் டு ஈஸ்டர்ன் மாடுலர் கிச்சன். நாம் இப்போ பார்க்குற கிச்சன் சென்னையில் நாம் பண்ண ஒரு மாடுலர் கிச்சனை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது மாடுலர் கிச்சன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தக்கன ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கிச்சன் இருக்கும். அதுக்கு தக்கன நாம் கிச்சனை கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுறது தான் மாடுலர் கிச்சன். இந்த கிச்சனை பார்த்திங்கன்னா இதனோட சைஸ் ஒரு 14 அடிக்கு 10 அடியில் இருக்குது. இதில் ஒரு 3 அடி டோர் போயிட்டு 7 அடிக்கு 14 அடிக்கு நம்ம கிச்சன் பண்ணுறோம். என்னென்ன டைல் நம்ம லே பண்ணுறோம், இந்த டைல் பேக்கில் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி என்ன கவுண்டர் டாப் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன மாதிரியான சிம்னி நாம் இதில் அப்ளை பண்ணுறோம், அதே போல் என்ன மாதிரியான ஹாபு இதில் ஒரு 3 பர்னர் ஹாபு இதில் நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி என்ன டோர் போடுறோம், அதாவது இந்த டோர் அக்கர்லிக், கிறிஸ்டல் அக்கர்லிக். கிறிஸ்டல் அக்கர்லிக்னால் இது இம்போர்ட்டட் கிறிஸ்டல் அக்கர்லிக் ஃப்ரம் இத்தாலி ஆரிஜின்லேருந்து வர்றது. இந்த மாதிரிப்பட்ட இம்போர்ட்டட் ஷட்டர். அதே போல் இந்த கிச்சனில் ஹேண்டில் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, இந்த கிச்சனில் ஹேண்டில் கிடையாது. இது ஒரு கோலா ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுற கிச்சன். இந்த கிச்சனில் இப்போ நம்ம ஹாபை பார்க்குறோம். இந்த ஹாபு 3 பர்னர் போஸ்டில் உள்ள ஹாபும், அதே மாதிரி ஒரு 90 சென்டிமீட்டரில் உள்ள ஒரு லேட்டஸ்ட் மாடலில் உள்ள ஒரு சிம்னியும் நம்ம இந்த கிச்சனில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடியது. இந்த சிம்னி ஹாபுக்கு கீழே டேண்டம் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டேண்டம் ட்ராவர்ஸோட யூசேஜ் என்னென்னா, நாம் ரொம்ப ஸ்மூத்தாக 50 கிலோ 70 கிலோ வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு உள்ளாடி கட்லரி ஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம ரொம்ப குனிஞ்சு உள்ளே போய் திங்ஸை எடுக்க வேண்டாம். இந்த ஹாபுக்கு லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் பில்லோட்டு கொடுத்துருக்கோம். அடுத்தாப்பில் ரைட் சைடு ஸ்ட்ரெயிட் கார்னர் கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஸ்ட்ரெயிட் கார்னருக்கு உள்ள உட்டன் ஷெல்ஃபு போட்டு வச்சுருக்கோம். அதே போல் நிறைய டேண்டன் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப சாஃப்ட் க்ளோஸ் ஆட்டும், ஹெவியான வெயிட்லேயும் இருக்கும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ட்ராயர் நிறையா கொடுக்குறோமோ அதுக்கு தக்கன நமக்கு நிறைய திங்ஸு ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். ஹைட்டும் நமக்கு தேவையான மாதிரி நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி நாம் வச்சுக்கலாம். சிலவங்களுக்கு சின்ன டைப்பாக வச்சுக்கலாம். சில கிச்சனில் பெரிய பெரிய ஹைட்டான ட்ராவர் வச்சுக்கலாம். அதுலேயும் நல்ல பிராண்டட் கிட்டிக், ஹாஃப்லே, எப்கோ இந்த மாதிரி பிராண்டட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சிங்கு பார்த்திங்கன்னா இது கிச்சனில் கிரானைட் அப்ளை பண்ணுற சிங்கு நம்ம இதில் பண்ணியிருக்கோம். சிங்குக்கு அடியில் அண்டர் சிங் ஆர்ஓ இருக்குது பாருங்கள். அண்டர் சிங் ஆர்ஓக்குன்னு தனியாக பைப்பு கொடுத்துருக்கோம். சிங்குக்கு ரைட் சைடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேண்டன் ட்ராவர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவர்ஸ் எல்லாமே கீழே மேட்டு விரிச்சிருக்கோம். கிச்சனில் எந்த பொருளும் அனாவசியமாக வெளியே இல்லாத அளவில் ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ட்ராவர்ஸ் உதவுது. 2 சைடும், கிச்சனோட 2 சைடுமே கார்னர் ஹிட்டன் யூனிட்டு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே உட்டன் ஷெல்ஃபும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் அந்த கிச்சனில் பார்க்க போகிற இந்த யூனிட் ஒரு மெகா ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டபுள் டோர் போட்டு பீரோ டைப், டயாஸ் டைப்பில் வரக்கூடிய பெரிய ஸ்டோரேஜ் யூனிட்டு. உள்ள உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஷெல்ஃப் கொடுக்கும்போது கிச்சனில் உள்ள அவ்வளோ பொருளையுமே நாம் இங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தால இந்த கஸ்டமைஸ் பண்ணி வரும்போது ஒரு சின்ன ஸ்பேஸ் வருது. அதில் ஓப்பன் பாக்ஸு, அதுக்கு அடுத்தால வால் யூனிட். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, வால் யூனிட்டுக்கு நம்ம ஹேண்டில் இல்லாமல் நாம் பிளான் பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே உட்டன் ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம். இந்த உட்டன் ஷெல்ஃபை நம்ம தேவைக்கு தக்கன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளோஸ் பண்ணி மூடுற அளவில் ஹைட்டும் குறைவாக இருக்குது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. சிம்னிக்கு ரைட் சைடு ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் பாக்ஸை நம்ம ஸ்பைஸ் ராக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தாப்பில் இந்த கிச்சனில் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க. யூட்டிலிட்டி ஏரியாவில் தான் இந்த கிச்சனில் டிஷ்வாஷர் வச்சுருக்காங்க. இது ஒரு இன்பில்ட் டிஷ்வாஷர்.
இன்பில்ட்டு டிஷ்வாஷரில் போஷில் உள்ள இன்பில்ட்டு டிஷ்வாஷர் வச்சுருக்காங்க. பாத்திரங்களெல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப ஹீட் வாட்டரில் ரொம்ப நல்லாவே இது கழுவி தரும். அடுத்தால மெயின் கிச்சன்லேயும் ஒரு சின்ன சிங்க் வச்சுட்டு இங்கே வந்து அதோட கொஞ்சம் பெரிய சிங்க் வச்சுருக்காங்க. சிங்குக்கு அடுத்தாலையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒரு யூனிட்டு, அடுத்தாலையும் கார்னர் யூனிட்டு, அடுத்தது ஸ்டோரேஜ் யூனிட்டு. இங்கே வந்து நம்ம யூட்டிலிட்டி கிச்சனில் நாம் வந்து டேண்டன் ட்ராவர்ஸ் அதிகமாக கொடுக்கல, டோரே போட்டிருக்கோம். வால் யூனிட்டு பார்த்திங்கன்னாலும் உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்குறோம். ஷெல்ஃபு வந்து நமக்கு 2 வேணுமா 3 வேணுமா, எத்தனை கம்பார்ட்மெண்ட்டு வேணும், என்ன மாதிரியான திங்ஸ் வைக்க போகிறோம், இதை கஸ்டமைஸ் பண்ணி நாம் வந்து ஷெல்ஃபை எப்படி வேணாலும் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷெல்ஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து அடுத்தால இதே வீட்டில் உள்ள வார்ட்ரோப்பையும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ நாம் வந்து ஒரு மாடுலர் வார்ட்ரோப்பை பார்க்க போகிறோம். மாடுலர் வார்ட்ரோப் அப்படிங்கிறதுனாலே ஒரு கஸ்டமைஸ் வார்ட்ரோப்பு. இந்த வார்ட்ரோப்புக்கு உள்ளாடி வந்து சாதாரணமாக ரொம்ப பழைய காலத்தில் வார்ட்ரோப்பு பண்ணும்போது நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்போ பெயிண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே மெட்டீரியல் வருது. அதை வச்சு நம்ம வார்ட்ரோப் பண்ணும்போது கெமிக்கல் யூசேஜும் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த வார்ட்ரோப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம். உள்ளுக்குள்ளே வந்து லைட்டு செட் பண்ணியிருக்கிறோம். இந்த உட்டன் ஷெல்ஃப் எல்லாமே நமக்கு தேவைக்கு நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வார்ட்ரோப்புக்கு உள்ளாடி லாக் பண்ணுற ஏர்த்தாள், ஹேங்கர் ராடு, ஹேண்டில்ஸு, அப்புறம் வந்து லாக்கு, இது எல்லாமே கொடுத்துருக்குறோம். இந்த வார்ட்ரோப்பில் 7 ஃபீட்டுக்கு மேலே லாஃப்ட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்குறோம். ஏதாவது நமக்கு ப்ரீக் கேஸு, சூட் கேஸு, இந்த மாதிரி நிறையா திங்ஸை வந்து லாஃப்ட்லேயும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே ஸ்டோரேஜ் இல்லை, பொருட்கள் எல்லாமே ஆங்காங்கே வெளியே வீடு ஃபுல்லாக பரவி கிடக்குது அப்படிங்கிற எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வராது. அந்த அளவு மாடுலர் வார்ட்ரோப் அப்படிங்கும்போது கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு என்ன தேவை, நாம் என்ன திங்க் பண்ணுறோம், இதை நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு வார்ட்ரோப் ஆட்டோ கிச்சன் ஆட்டோ கொண்டு வர வேண்டியது ஈஸ்டர்ன் மாடுலர் கிச்சனுடைய வேலை. பார்த்திங்கன்னா சைட்லேயும் நாம் வந்து அதே டோர் தான் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வார்ட்ரோப்புக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற ரன்னிங் வார்ட்ரோப்பு பக்கத்தில், அது பாத்ரூம் டாய்லெட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ரன்னிங் வார்ட்ரோப்பை ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் வருது, அதுக்கு வந்து வைடு கார்னர் ஆட்டம் 2 சைடும் ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஸ்டோரேஜ் யூனிட் நமக்கு ரொம்பவே வரும். அந்த ட்ராவரும் ஓப்பன் வார்ட்ரோப்லேயும் நாம் ட்ராவர் கொடுத்துருக்கோம். 4 ட்ராவர் வருது. இந்த ரைட் கார்னரில் 2ம் லெஃப்ட் கார்னரில் 2 ட்ராவரும் நாம் வந்து இதில் கொடுத்துருக்குறோம். இந்த கஸ்டமைஸ் வார்ட்ரோப்பை ஃப்யூச்சர்லேயே நீங்கள் இந்த வார்ட்ரோப்பை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க சொன்னால் கூட வைக்கிற அளவில் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி தான் இந்த வார்ட்ரோப்பும் வச்சுருப்போம். அதுக்குள்ள சைஸில் ஷட்டர் ஆர்டர் பண்ணி அதாவது டோரும் நம்ம வந்து போட்டுருவோம். இந்த வார்ட்ரோப் எல்லாமே வந்து மெம்பரைன் ஃபாயில் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் நமக்கு ஃபினிஷ் பண்ணது. இது வந்து நமக்கு வந்து 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். ஆர்டினரியான ஹெச்பிஎல் லேமினேஷனை விட இந்த வார்ட்ரோப்போடைய ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கர்வ் எட்ஜ் வரும். பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப்பில் லாஃப்ட்டும் நாம் கொடுத்துருக்கோம். அடுத்தால பக்கத்தில் உள்ள ரூமில் போய் என்ன ஒரு வார்ட்ரோப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்ட்ரோப்பு பக்கத்தில் நீங்கள் பாருங்கள், ஒரு சிட்டிங் ஏரியா, ஒரு ஓப்பன் பிளேஸையும் நாம் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப்புக்கு கீழே 4 ட்ராவர் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள், இந்த 4 ட்ராவருமே நாம் ஓப்பன் பண்ணி நமக்கு உள்ள அந்த ட்ராவருக்குள்ளே வைக்கக்கூடிய நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ், நம்மளுடைய வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். லாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் லாக்கும் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இந்த டோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்டன் அண்ட் ஒயிட் கலரில் வரக்கூடிய, ஆஃப் ஒயிட்டில் வரக்கூடிய காம்பினேஷனில் தான் இந்த வீடு ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கிறோம். இதே போல்
வார்ட்ரோபுக்கும் நாம் வந்து டேண்டன் ட்ராவர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா டேண்டன் ட்ராவர்ஸ் கொடுக்கும்போது அப் டு 50 கிலோ வரைக்கும் அந்த டேண்டன் ட்ராவர்ஸ் 50 கிலோ 70 கிலோ இந்த மாதிரி நம்மளுடைய கிச்சனுடைய சைஸுக்கோ வார்ட்ரோபுக்கு சைஸுக்கு தகுந்த நம்ம வாங்கிக்கலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரைட் சைடு என்ன மாதிரியான இன்னர் வியூ இருக்குது, லெஃப்ட் சைடு என்ன மாதிரியான வியூ இருக்குன்னு பார்த்துட்டு நமக்கு என்ன மாதிரி தேவையோ அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வார்ட்ரோப்பில் இது ஒரு சிட்டிங் பிளேஸு. இந்த சிட்டிங் பிளேஸுக்கு கீழேயும் நாம் வந்து 3 டேண்டன் ட்ராவர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ட்ராவர் எல்லாமே ஈஸியாக அசஸ் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல கேபினில் நாம் இதில் இருந்துக்கிட்டு ஏதாவது புத்தகம் படிக்கிறதுக்கோ, ஏதாவது நம்ம ஆர்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை வெளியே வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடம் வந்து நல்ல அழகாகவே செட் பண்ணியிருக்கிறோம் இந்த மாடுலர் வார்ட்ரோப்பில். இதுக்கு லாஃப்ட்டும் நாம் வந்து பண்ணியிருக்கிறோம். டபுள் கலரில் தான் இந்த வார்ட்ரோப் எல்லாம் பண்ணியிருக்கோம். அடுத்தாப்பில் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் வந்து 8 ட்ராவர்ஸ் ஒரே இடத்துல கொடுத்துருக்குறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கேபினட்டும் ஷட்டரும். உள்ளே எல்லாமே நம்ம டேண்டன் ட்ராவர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த டேண்டன் ட்ராவர்ஸில் என்ன அட்வான்டேஜ்னால் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து கெட்டு போகாது. திங்ஸும் நமக்கு நிறையா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற அளவில் வெயிட்டும் நிறையா தாங்கும். இந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது கஸ்டமைஸில் நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டை நம்ம செட் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே ட்ராவர் ஆட்டம் கொடுக்கலாம், டோர் வேணும்னா டோர் ஆட்டம் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க இந்த வியூ வந்து 8 விதமான ட்ராவர் நாம் இதில் கொடுத்துருக்குறோம். 8மே ஹெவியான ட்ராவர் தான். அதுவும் டேண்டன் ட்ராவர், ரொம்ப சாஃப்ட் க்ளோஸு, யூசேஜுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தால நாம் இதை முடிச்சுட்டு இன்னொரு வார்ட்ரோப் பார்க்க போகிறோம். மெயின் ரூமில் இந்த வார்ட்ரோப்பும் பெரிய சைஸில் தான் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டும் கீழே வந்து ஃபுல் ட்ராவர் கொடுத்துருக்குறோம். ட்ராவர் கொடுக்கும்போது நம்மளுடைய பொருள் வந்து நம்ம வார்ட்ரோப்புக்கு உள்ளே இருக்கிற மாதிரி இல்லாமல் வெளியவே நம்ம கண்ணுக்கு கீழே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக எடுத்து அசஸ் பண்ண வசதியாக இருக்கும். அடுத்தால பாருங்கள், இந்த வார்ட்ரோப்பில் ஒரு சைடு வந்து ஹேங்கர் மாட்டுற மாதிரி கஸ்டமைஸ் வார்ட்ரோப்பும், அதுக்கு லாக்கும் கொடுத்துருக்கோம், ஏர்த்தாள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ட்ராவர்ஸும் 60 கிலோ தாங்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். எல்லா ட்ராவர்ஸுமே சாஃப்ட் க்ளோஸ் தான். வார்ட்ரோப்புன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரொம்ப குவாலிட்டியான மேடை நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். இந்த வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா இந்த உட்டன் பேட்டர்ன் எல்லாமே வந்து மெம்பரைன்னு சொல்லி இம்போர்ட் பண்ணி வரக்கூடியது. வார்ட்ரோப்பை திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வார்ட்ரோப்பும் ஒவ்வொரு விதமான கஸ்டமைஸ் ஆகிட்டு நம்ம உள்ள ஷெல்ஃபை கொடுத்துருப்போம். மேலே லாஃப்ட்டும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் தேவைப்பட்டு கேட்ட மாதிரி இதே மாதிரி உட்டன் ஷெல்ஃபை நம்ம போட்டு தான் கொடுத்துருக்குறோம். மாடுலர் கிச்சன் அண்ட் வார்ட்ரோப்னு சொன்னாலே நம்மளோட தேவைக்கு, நம்மளோட எண்ணத்தில், நம்ம ட்ரீமில் இருக்கிறத நம்ம செயல் வடிவத்தில் கொண்டு வர்றது தான் அதனுடைய மெயினான விஷயம். எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ளோர் பிளானை எங்களுக்கு அனுப்பி விடுங்க. உங்களுக்கு நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்து 3D பண்ணி கொடுத்து என்ன மாதிரி நீங்கள் கிச்சன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான கிச்சனோ வார்ட்ரோப்போ டிவி யூனிட்டோ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே போல் கவுண்டர் டேப் என்ன போடணும், பிளாக் ஃபேஸ் டைல்ஸ் என்ன போடணும், என்ன மாதிரியான டோர் உங்களுக்கு வேணுமோ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா விதமான இம்போர்ட்டட் டோர்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதே போல் லைஃப் லாங் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ்.